ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் கிளம்புறோம். சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லினோவாவில் வந்து பார்த்திங்கன்னா லினோவா லேப்டாப் இது. சரியா? லினோவா லேப்டாப்பு. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. அதை அப்லோட் பண்ணல அந்த வீடியோ இது எடுத்து போட்டு விட்டேன். அது பார்த்துருப்பானுங்க நேரம் எவ்வளோ பேர். திரும்ப போட்டுருவோம். அப்படியே இருக்கிறத போட்டோன்னா வேலை முடிச்சிடும். சரியா? இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டோன்னா 6000 ரூபாய்க்கு தான் போட்டோம். இது வந்து லினோவா லேப்டாப்பு பேன்டன். அது கூட பாதியோட இதாகிடுச்சுல ஒரு. ஆமாம், இப்போ ஆமாம் அப்லோட் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் இது பண்ணி விட்ரு. யாராவது காலை கீழே போட்டு விட்றப்பலாம். இது வந்து லினோவா லேப்டாப்புங்க. லினோவா லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பென்டியம்னு சொல்லுவாங்க. பென்டியமில் 4GB ரேமு, 256GB எஸ்எஸ்டி 256 4GB ரேமு. இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பின்னு சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம். பின்னு வந்து சரியில்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து ரொம்ப எவ்வளோ நேரம் ஆகுது, ரொம்ப நேரம் போட்டதுலேருந்து அப்படியே நம்ம வீடியோ போட்டதுலேருந்து இருக்குது. தம்பி, இதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே போ. இது என்ன அது காணோம். மூடு. இப்போ அந்த பேட்ரி இதுக்குள்ளே போயேன். எவ்வளோ ஏறி இருக்கு பாரு. ஏறுது. பேட்ரிலாம் 25% ஏறிச்சு. ஏறுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்ரி நல்லா ஏறுது. ஆனால் என்னென்னா பின்னு லூஸாக இருக்குது. விலை வந்து வெறும் 6000 ரூபா தான், 6000 rupees. சரியா? இதுதான் விலை. சரியா? அடுத்த ஒரு 3 லேப்டாப் இருக்குது, அதையும் காமிச்சிடறேன். ஆல்ரெடி நம்ம போட்டது தான் இருந்தாலும் சரி, ஒருவேளை சப்போஸ் பார்க்காதவங்க இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா MSIன்னு ஒரு லேப்டாப்பு. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. i7 MSI லேப்டாப்பு. இதுதான் அதோட மாடல் நம்பரு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ கொடுத்தாருன்னா 41000 ரூபா என்னமோ கொடுத்தாப்புல. இந்த இருக்குது 41000 ரூபா. i7 i7ங்க. இது என்ன ஜிபின்னு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம போட்டோம், அது தனி வீடியோ இருக்குது. 41000 ரூபா. இது i7 11th ஜென்ரேஷனு, 16GB ரேமு, 512GB எஸ்எஸ்டி. எல்லாமே தாறுமாறாக இருக்குது. சரியான கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே இருக்குது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 41000 ரூபா. அதை மூடிடுவேன். மூடிடு. இது 6000 ரூபா லேப்டாப். இது ஒருத்தர் லேப்டாப். இது வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா. இதையும் நம்ம வந்து விளக்கம் சொல்லியிருக்கோம், நிறையா விளக்கங்கள் சொல்லியிருக்கோம். மேக்புக் இயரு, சுற்றி டிஸ்பிளே இஷ்யூ. வேறு என்ன, பாஸ்வேர்டு. இது என்ன பாஸ்வேர்டு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதோட விலை 6000 ரூபா. சரியா? அது மூடிடுவேன். இது வந்து கேமிங் லேப்டாப்பு. இப்போ இதை கொஞ்சம் கீழே வச்சுரு. அதை கீழே விழுந்துட போகுது. ஒன்று எடுத்து கீழே வச்சிரு. இது கொஞ்சம் கேம் வெயிட்டாக இருக்கும். 33000 ரூபா. இதுவும் MSI கேமிங் லேப்டாப் தான். இது 33000 ரூபா, 33000. இது வெயிட். இது கேமிங்காகவே தயார் பண்ணது.
இதுவும் எம்எஸ்ஐ லேப்டாப் தான். இதோட i7 10th ஜென்ரேஷனு. விலை வந்து 33,000 இதெல்லாம் வந்து தனி வீடியோ இருக்குது நம்மக்கிட்ட. சரியா, அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். NVIDIA கிராபிக்ஸ் உள்ளது தாறுமாறாக இருக்கும். இது வந்து 31,000 மைக்ரோசாஃப்ட் லேப்டாப். இது 31,000 31,500 சரியாக தெரில. ஆனால் நம்ம போட்டிருக்கோம் 31,500 வச்சுக்கோங்க. ஏன்னா அவனே 31 தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா i7 தான் இது. சரியா, இப்போ மூடிடுவோம். இது மூடிக்குதையும் கீழே வச்சுரியா, அப்படியே இருக்கட்டும். அப்படியே அது மேலேயே அடிக்கிட்டு வரும். இப்போ மொபைலாக போட்டு விட்டுடுறோம். சரியா, இது விவோ V40. இது விவோ V40 பாக்ஸோடு இருக்குது. இதெல்லாம் வீடியோ நான் போடல, ஏன்னா அடுத்தடுத்து கஸ்டமராக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் போட முடியல. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. விவோ V40 18,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது. வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 month 4 month அப்படி இருக்கும். சார்ஜ் வேறு இல்லை. ஜிபி RAM சொல்கிறேன், ஆனால் புதுசு தான் மொபைலு. ஷோரூம் டெமோவில் இருக்கிற பீஸ் தான். 8,128. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18,000 18,000 இது. அப்புறம் OnePlus Nord 7,800. OnePlus Nordல வந்து CE2 Lite. OnePlus Nord CE2 Lite பாக்ஸோடு இருக்குது. சார்ஜர் இருக்குது 7,800. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6,128. அதாவது 6 GB RAM 128 7,800. ஓப்போ ரெனோ 7 5G மொபைலு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,256. $10,300 பாக்ஸு மொபைல் தான். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8,128. ஸோ 10,300 $10,300. இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா SE3 வாட்ச். இது 20,500. கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. 100% பேட்ரி ஹெல்த்து. 20,500. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ போட்டோம்னா இப்போ தான் போட்டோம் 10,500 போட்டோம்ல. சீரிஸ் 8 இது 44mm பேட்ரி ஹெல்த் 86. கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணியே பார்க்கல. இதுவும் வாட்ச் தான், ஆப்பிள் வாட்ச் தான் இது. இதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் 7. இது சீரிஸ் 7 45mm தான். செல்லுலார். இது செல்லுலாராக இருக்கனால இதோட விலை 11,500. சரியா, இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காமிச்சிரு. ஏன்னா இது நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கல. ஏன்னா செல்லுலார் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜிபியோட செல்லுலார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு போட்டுக்கலாம். சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை தேவையில்லை, ஜிபிஎஸ் தேவையில்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சிம்மு வந்து அதுக்கு தனியாக இயங்கக்கூடியது. ஸோ இதோட பேட்ரி பேக்கப்லாம் இப்போ நம்மளால் செக் பண்ண தெரியாது. ஆனால் தெளிவாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் 11,500. இப்போ அது வந்து 10,500 சொன்னாப்புல. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. 10,500 தானே சொன்னான் அது. இது ஒன்று போட்டோமாப்பா சீரிஸ் 8. அவன் கம்மியே பண்ணல. இது அதுக்கு இது வந்து இது பெரிய மாடலில். இது ரெண்டாவது நல்லா தெளிவாக இருக்குது. சீரிஸில் 7ல். ஆனால் இது சீரிஸ் 8. இது சீரிஸ் 8, இது சீரிஸ் 7. ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்குது. பேட்ரி என்னன்றது தெரில. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,500 11,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 16 தானேப்பா இது. ஆமாம் 16 256 GB 59,000 59,000. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 100% குறையவே இல்லை. 144 வாட்டி வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க. சரியா, ஸோ அதனால் புது மொபைல் தான். கிட்டத்தட்ட ஒரு புது மொபைல் தான் இது. வாரண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க டைம் இல்லை, அடுத்ததுக்கு போயிடலாம்.
ஸோ ப்ரைஸ் வந்து அதுலேயே போட்டிருக்கு, இந்த பாருங்கள் 59,000 ரூபா, 59,000. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விவோ V40. இது ஏற்கனவே ஒன்று விவோ V40. ஐயோ பாருப்பா, விவோ V40 தான் போட்டிருக்கோம். 18,000 ரூபா போட்டிருந்தாரு. இது பாக்ஸு. மொபைல் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இப்போ இது மொபைல் எங்கே இருக்குது பாரு. மொபைல் எங்கே பாருங்க, யாருது இது? மொபைலே காணுமே. ஒருவேளை இது இது வெறும் பாக்ஸாக இருக்குமோ? உள்ள ஒன்றுமே இல்லையே. இங்கே ஒரு 2 ஃபோன் இருக்கு. மேலே போட்டிருக்காதா 18,000 போட்டிருக்காதா? நான் இங்கே கண்ணாடி உடஞ்சிருக்க. நல்ல பீஸே 18,000 ரூபா தான் போட்டிருக்கான் பாரு. ஐஎம்இ நம்பர் சேமாக பாரு. 8256. பேக் டோர் உடஞ்சிருக்கு. அது 8128 இல்லை, அந்த பொண்ணு தான்ல, அதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8128, 18,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஆனாலும் 256 GB. ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இது உள்ளே வச்சிரு 18,000 ரூபா. இது இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து Note 13 Pro Plus 5G மொபைலு. 8256, 8GB ரேமு, 256. ஸோ பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8,000 ரூபா தான். ரெட்மி Note 13 Pro 5G மொபைல். சரியா, மேலே இருக்குது மொபைலு. இதை கொஞ்சம் பில்லை மட்டும் ஓப்பன் பண்ணேன், நான் எடுத்து மொபைலை எடுத்துறேன். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. ₹8,000 இதோட விலை. மொபைல் தெளிவாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. பிளாக் டாட் இருக்குது பாஸ் இதில். ஸோ பிளாக் டாட் அதான் விலை கம்மியாக இருக்குதுன்னு யோசித்தேன். ஒரு பிளாக் டாட் இருக்குது, இந்த இங்கனக்குள்ளே கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256 GB, அதாவது 8GB ரேமு, 256. பிளாக் டாட்டு ரொம்ப பெருசாக உடனே வராது, அது பல வருஷங்கள் ஆகும். 8256. சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. விலை 8,000 ரூபா தான் கொடுத்துருக்காரு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். கம்மி ரேட்டு எனக்கு தெரிஞ்சு. ஐக்யூவில் வந்து ஐக்யூ Z6 Pro. இது வந்து 11,000 ரூபா போட்டதுன்னு நினைக்கிறேன். 11,000 ரூபா இதோட விலை. இது போயிடுச்சு, வெறும் பாக்ஸ் பஸ். இது வெறும் பாக்ஸ். இது மோட்டோ Edge 50 நியூ. இதோட விலை 9,500. பேக் டோர் உடஞ்சிருக்கு. மோட்டோ Edge 50 நியூ. கலர் வந்து ஒரு மாதிரி சூப்பர் கலரு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8256. பாக்ஸோடு இருக்குது. கண்ணாடி கிளாஸ் புரோக்கனாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,500, 9,500 ரூபா.
ஸோ இது வந்து ஐக்யூவில் வந்து நியோ 6 ஐக்யூ நியோ 6 வந்து எதுவும் தெரியலையே. இப்போ இது ஐக்யூ நியோ 6னா எதுப்பா? இதாக இருக்குமோ? இது இல்லை. ஸோ இதுதான் வந்து ஐக்யூவில் வந்து ஜெட் 9Xன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஐக்யூ ஜெட் 9X 8/128 5G மொபைலு. விலை வந்து 9500 கொடுத்துருக்காப்புல. இது வந்து விவோவில் V30E 15500 பாக்ஸோடு இருக்குது. வாரண்டி இல்லைன்னு நினைக்கிறேன். மொபைல் தெளிவாக இருக்குது. பாக்ஸு, மொபைலு, சார்ஜர், கேபிள் எல்லாமே இருக்குது. விலை வந்து 15500 15500. OnePlus 12R 23500 8/128 பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டோடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஐக்யூ தான். ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெட் 9S ப்ரோ. ஸோ இது ஒரு மாடலு, 5G மாடலு. ஜிபி வந்து 8/128. மொபைல் நல்லா புதுசாக இருக்குது. கோல்டு கலர் வேறு. கோல்டில் ஒரு இதுதான் 13500 இது. இதுக்கும் பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்கான்? 13500 13500. ஜிபி வந்து 8/128. S22 அல்ட்ரா வெறும் டப்பா தான் பஸ்ஸுக்கு. லாவா ஒருத்தர் வாங்கிட்டார், காசு போட்டார். நம்ம பார்சல் போடல, நாளைக்கு பார்த்துக்கலாம். அட்ரஸ் எடுக்கலை அவர்கிட்ட. இது வந்து நம்ம பல தடவை சொல்லிட்டோம் சரியா. இங்கே ஃப்ளிப்பு மாடல் இருக்கும். இது ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா XS மேக்ஸு 3300 தான் போட்டிருக்கேன். ஐஃபோனில் வந்து 6S ப்ளஸ்ஸு 6S ப்ளஸ்ஸு 3300 32 GB. நல்லா பெருசாக இருக்கும். நல்ல மொபைலு. 3300 சரிங்களா. OnePlus 11R இதெல்லாம் வந்து தேடணும். இதெல்லாம் OnePlus 11 20500. மேலே இருக்குது 20500. விவோ V29 வந்து கிளாஸ் ப்ரோக்கனா பேக் டோர் ப்ரோக்கனா? ஆமாம், கிளாஸ் ப்ரோக்கனு. 9000 என்னமோ போட்டோம், விற்கலை. பாக்ஸு, மொபைலு. இது என்ன மொபைலு? இது வாட்ச். இது யாருதுன்னு தெரில. சீரீஸ் 9 போட்டிருக்கு. சீரீஸ் 9 45mm 13500. இது வாட்செல்லாம் நமக்கு போகாதுப்பா, கொடுத்து விடுப்பா. தலைவலியாக இருக்குது. சும்மா இடத்த அடைச்சிட்டு. ஐஃபோனில் வந்து தேர்ட்டின்னு 128 25000. பேட்ரி ஹெல்த்து வந்து 85. ஸோ இது வந்து இப்போ 11. இது ஐஃபோனில் 11 13500 பாக்ஸோடு இருக்குது. இப்போ இதில் உள்ளது அப்படியே காமிச்சிருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப்பு 6. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 31000. இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 6 ப்ரோ. இது 6 ப்ரோ இல்லை 7 ப்ரோ. இது 25000. இது ஒருத்தர் வாங்கிட்டாப்புல 12500. இது வந்து பார்த்திங்கன்னா XR 11500.
128. இது 11R 1+11R 16 GB ரேமு, 512 GB 256 GB. இதில் என்ன இஷ்யூனா கண்ணாடி உடஞ்சிருக்கு, பிளாக் டாட் இருக்குது. 13,500 இதோட விலை. இது வந்து ரெட்மியில் வந்து 9,500 இது. இது ஒருத்தர் வாங்கிட்டார், இது வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா 2,800 போட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7. இது 7ஆக இருந்தால் கூட 64 GB. இது பேட்ரி ஹெல்த் 81. பிளாக் டாட் இருக்குது, 1-2 இடத்துல பிளாக் டாட் இருக்குது, 3-4 இடத்துல இருக்குது. பேட்ரி ஹெல்த் 81% இருக்குது. இது 7 தான் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. நம்ம போட்டதில் வந்து 7 ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டார் 3,300 என்னமோ போட்டு வித்தாச்சு. இது 5,000. ஓகே, இது வந்து ஒரு கஸ்டமர். இது வந்து சார்ஜ் ஏற்றி ஆன் ஆகலை, அதனால் அப்படியே வச்சுட்டா. இது ஆனே ஆகலை. நம்மளும் எவ்வளோ நேரம் போட்டு மொத்தம் 4 பீஸ். ஆமாம், சார்ஜ் ஏற்றி ஏறவே இல்லை, அப்படியே வச்சுட்டா. இவ்வளோ சார்ஜ். இது S9 6,000 464. இது ஒருத்தர் வாங்கிட்டார், இது காசு போட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு 5 12256. இது ஒய்ஃபை ஒர்க் ஆகலை. விலை வந்து பார்த்திங்கன்னா 34,500. இது IQ 10,500. இது OnePlus. இது கூட ஒருத்தர் வாங்கிட்டார் 2,500. இது கூட ஒருத்தர் காசு போட்டிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சிருக்கோம். ஃபோல்டு 5 தான் இது. மேலே உள்ள டிஸ்பிளே மட்டும் வேலை செய்யுது. 17,500. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 6A 13,000 தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா Note 9. இது OnePlus நாடு CE3 நினைக்கிறேன், CE4 கூகுள் பிக்சலு. ஸோ லேப்டாப்பு எல்லாமே பார்த்துக்கங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. நான் இவ்வளோ நேரம் இதே எங்களால் போட முடியல. நீ ரொம்ப டயர்டாகிடுச்சு. நீ வாப்பா கிளம்பலாம், எடுத்து வைப்பா, ஸ்டாக் வீடியோ முடிச்சுக்கலாம்.